அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் பாஜகவின் முக்கிய புள்ளி சரமாரியாக இரவோடு இரவாக வெட்டி கொலை. தமிழகத்தில் பெரும் பரபரப்பு. இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா பாஜகவில் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் தான் பார்த்திங்கன்னா சதீஷ். இவர் பார்த்திங்கன்னா ஆர்ஜே நகரை சேர்ந்தவர். இவர் அதிரடியாக பூ மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுவார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாஜகவின் முக்கிய புள்ளி நிர்வாகியாக இவர் வராரு, வளம் வந்துட்டு இருக்கார். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாலைகள் கட்டுவோம் இல்லையா. இதுக்கான அட்வான்ஸுக்காக மக்கள் திரண்டுட்டு வருகின்ற நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னுவிரோதமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர் பார்த்திங்கன்னா இருவருக்குமே வாதங்கள் ஏற்பட்டு வருகின்ற இருந்த நிலையில் இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு இரவோடு இரவாக 3 நபர்கள் கொண்ட சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்க நிலையில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பார்த்திங்கன்னா இருவருக்குமே வாதங்கள் ஏற்கிட்டு இருந்ததாக செய்திகள் வெளியே இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை அழிச்சிட்டு வருகின்ற நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட காரணமாக அதிரடியாக 3 நபர்களையும் போலீஸார் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு தொடர்ந்து விசாரணைகள் நடந்துட்டு வருகின்ற நிலையில் தான் ஏற்கனவே பாஜகவிடையே பார்த்திங்கன்னா நிறைய மோதல்கள் ஏற்பட்டு இருக்கு இல்லையா. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே பூனையும் புலியுமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவருடைய கொலை வழக்கம் மர்மங்கள் இருக்குது. நிறைய ரோடிகள் வரைக்கும் 20-30 பேருக்கு மேலே சிக்கியிருந்தாங்க இல்லையா. இதிலும் பார்த்திங்கன்னா இது இதன் காரணமாக தான் இவர் இதுக்கும் தொடர்பு இருந்திருக்கு இவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் தான் கோவையில் அதிரடியாக காலையிலே வெட்டு சரமாரியாக வெட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பாஜகவின் முக்கிய புள்ளியாக சதீஷ்குமார் அங்கே வளம் வந்துட்டு இருக்கிற நிலையில் இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த நிலையில் தான் இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸார் விசாரணைகள் நடத்தி இதில் உண்மைகள் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கொலைகளும் நடந்துட்டு வருகின்ற நிலையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இவங்க எல்லாருமே ரொம்ப பெரும் அதிர்ச்சியில் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.